யூடியூப் சேனலில் ஒரு ஃபாதரோட பேட்டி கொடுக்குறங்கிற பேரில், பத்திரிக்கையாளருங்கிற பேரில் ஒரு நாய், அதுனா ஒரு ஒரு விபச்சாரன் அப்படின்னா பத்திரிகை விபச்சாரன், முக்தா இருந்த விபச்சாரன் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறான். ஒரு பத்திரிகையாளனா கூப்பிட்டு யாருனாலும் பேட்டி காங்கலாம், கேட்குற கேள்வி மரியாதையாக இருக்கணும், சொல்கிற விதம் சரியாக இருக்கணும். அவனை யாருனாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அவன் கேட்குற கேள்வியிலிருந்து அவன் உடல் மொழியை வர கவனிங்க. அவன் திட்டமிட்டு தலைவர் காமராஜரையும் அவர் பிறந்த சமூகமான நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவன் பேசியிருக்கான். அதை தாண்டி அதில் வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பின்னால் திராவிட அரசியல் இருக்குது. திராவிட ஆட்சியாளர்கள் தைரியத்தில் தான் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான். தொடர்ந்து இவன் ஒவ்வொரு தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் இழிவுபடுத்தியே பேசிகிட்டு இருக்கிறான். இந்த காமராஜருங்கிறது ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த தமிழ மக்களுக்கான தலைவர். 9 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி தமிழ்நாடே இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கான ஒரு ஆட்சி புரிந்தவர். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக ஆட்சி பண்ணவரை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவரை இழிவுபடுத்துறதுக்கான முயற்சி இந்த நாய் பண்ணியிருக்கு. இந்த நாய்க்கு சரியான பதிலடி கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு வீடியோவில் பேசிட்டு பதிவு போட்டிருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. நீ தொட்டது இடம் தப்பான இடம். நீ உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம். நீ தமிழ்நாட்டு வரலாறு எடுத்து பாரு நாய. இந்த சமூகம் தன்னோட வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைச்சி இந்த உயரத்துக்கு வந்திருக்கு. நீ கள்ள நோட்டு அடிச்சாங்க, கலப்படம் பண்ணாங்கன்னு இழிவுபடுத்திருக்கிற நாய, உனக்கு இந்த சமூகமும் தமிழ் சமூகமும் உனக்கு பதில் சொல்லும். நீ உன் நோக்க நீ திராவிடத்துக்கு கூலி வாங்கிக்கிட்டு தொடர்ந்து தமிழர்கள் ஒற்றுமை சிதைச்சிக்கிட்டு நீ பேசிக்கிட்டே அலைகிற. நீ 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு இழிவுபடுத்தி பேசி தப்பிச்சிடலான்னு கணக்கு போடாத. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா பொது இடத்துல பேசலா, பாப்பா அதுக்கான பதிலடி என்னன்னு கிடைக்கும். இப்பவும் ஒன்றும் விட்டு போகலை. நீ கண்டிப்பாக இதுக்கு பதிலடி உனக்கு உண்டு. உன்னை செருப்ப கலத்தி அடிக்காம இந்த பிரச்சனை ஓயாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யாரை எந்த சமூகத்தையும் நீ தான் பேசுற. எதுக்கு பேசுற? நீ உன் வேலை அதான். உன் வேலை சமூகத்தையும் தலைவர்கள் இழிவுபடுத்துறதா. ஒரு பேட்டியாளர்கள் எடு, அவங்களோட கொள்கையை கேளு, அதுக்கு பதில சொல்லு. என்ன உடல் மொழி நாய? என்ன நீ எவ்வளவு திமுது? என்னங்கிற செருப்பால் அடி வாங்குவேன். நீ பார்த்துட்டே இரு. நீ அவ்வளவு ஈஸியாலாம் தப்ப முடியாது மகனே. நீ ஒவ்வொருத்தனையும் இழிவுபடுத்தி பேசிட்டு போயிருப்பா. அவங்க அரசியல் ஒரு மயிரும் தேவையில்ல அரசியல். நீ கண்டிப்பா அடிப்படும் இந்த சமூகத்திட்ட. இந்த இளைஞர்கள்ட்ட நீ செருப்பால் அடிப்படாம தப்பவே முடியாது. நன்றி, வணக்கம்.